ஹாய் மக்களே, எங்கள் ஊர் சென்னையில் குன்றத்தூர். 4ஆம் தேதி வந்துட்டு எங்கள் ஊரில் பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. அதை பற்றின வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். காலையில் எழுந்து ஒரு வழியாக போய் கோபுரத்துக்கு கீழே நின்னாச்சு. அங்கே நாங்கள் போகிறதுக்கும் கரெக்டாக இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற அந்த டைமுக்குமே சரியாக இருந்தது. ஸோ நாங்கள் போன பிறகு தான் அந்த கலச தீர்த்தத்தை வந்து மேலே கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் அங்கே கலச தண்ணி ஊற்ற ஆரம்பித்தாங்க. சரியாக எங்களுக்கு அந்த கோபுரத்துக்கு கீழே நின்றதுனால நல்லாவே எங்களால் பார்க்கவும் முடிஞ்சுது. அதே மாதிரி அந்த தீர்த்தமும் எங்கள் மேலே தெளிக்கும் போது நல்லா பட்டது. அதுக்கப்புறமா அதை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். திரும்பவும் ஈவினிங் வந்துட்டு கோயிலுக்கு போனோம். ஏன்னா அப்போ வந்துட்டு நாங்கள் சாமி பார்க்க முடியல, கூட்டம் அதிகமாக இருந்ததுனால. அதனால் திரும்பவும் ஈவினிங் ஒரு 6 மணி போல் கிளம்பி போனோம். கிளம்பி போயிட்டு சுவாமி பார்த்தோம். அது போகும்போதே வழியில் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் அந்த லைட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தது ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. நான் பாருங்கள் வீடியோவில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஈவினிங் வந்துட்டு போயிட்டு சுவாமி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அது முடிச்சுட்டு அப்படியே சுற்றி வரும்போது பிரகாரத்தில் வந்து திருக்கல்யாணம் நடந்துகிட்டு இருந்தது. அதுவுமே நல்லா கிட்ட இருந்து தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சுது. திருக்கல்யாணம் முடிஞ்ச பிறகு பிரசாதம் விநியோகம் பண்ணாங்க. கேசரி, அதுக்கப்புறம் புளியோதரை, வெண்பொங்கல் இதெல்லாமே கொடுத்தாங்க. அதையெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி வரும்போது வழியில் தாம்பூலமும் கொடுத்தாங்க. தாம்பூலத்தில் சரடு, மஞ்சள், குங்குமம், வளையல் எல்லாம் கொடுத்தாங்க. திருப்தியாக இருந்ததுங்க.